வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 1ல் ஆழிக்கு இணை. சரிங்களா? இது ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தக்கவிமணி தமிழழகனார். அது என்ன ஆழிக்கு இணை? ஆழி அப்படிங்கிறது வந்து கடல். ஸோ கடலுக்கு இணையாக கவிஞர் எதை ஒப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர்வு நோட்களில் நம்ம இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்கள். நுழையும் முல்ல தமிழை அமுது நிலவு வான் இதோடு ஒப்பிட்டு பாடியவர் யார்? பாரதிதாசன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம இங்கேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். ஸோ இந்த பாடல் வரிகள் கொடுத்து வினாக்கள் கேட்கலாம். ஸோ ஆசிரியர் பெயர் சந்தக்கவிமணி தமிழழகனார். ஸோ தமிழோடு எதை ஒப்பிட்டிருக்காங்கன்னு கொஸ்டின் வைக்கலாம். ஸோ தமிழோடு ஒப்பிட்டது வந்து கடல். ஸோ கொஷின் வந்து இப்படியும் வைக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நம்மளுக்கு பொருள் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதனால் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழையும் கடலையும் எப்படி ஒப்பிட்டிருக்காரு கவிஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழை வந்து இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழையும் 3 சங்கங்களை வைத்து தமிழை வளர்த்து அதை எப்படியெல்லாம் காத்தாங்க அப்படின்னா சங்க புலவர்கள் வைத்து காக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதையே கடலோடு ஒப்பிடும் பொழுது தமிழையும் கடலோடு இப்போ கடல் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு முத்துக்களை தருகிறது. ஸோ முத்தமிழ் இங்கே வந்து முத்துக்கள். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் இடைக்கடை சங்கத்துக்கு எதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசனியம். ஸோ இந்த 3 சங்குகள் சொல்லப்பட்டிருக்க செய்திகளாக இருக்குது. ஸோ எதையோடு ஒப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அங்கே 5 காப்பியங்களை அணிகலனாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வணிக கப்பல்களை செல்லும்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அங்கே வந்து அணிகலன், இங்கே வந்து வணிக கப்பல். அதே மாதிரி யார் வந்து காத்தது அப்படின்னா அங்கே சங்க புலவர்கள் காக்கப்பட்டாங்க. இங்கே வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா சங்குகள் வந்து கடலில் வர சங்குகள் வந்து தடுத்து நிறுத்தி காக்கப்படுது. ஸோ இது 2 தான் வந்து கவிஞர் வந்து தன்னுடைய பாடலுக்கு ஒப்புமையாக கொடுத்துருக்காரு. ஸோ பொருள் புரிஞ்சிச்சுன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி பாடல்கள் வந்து ஒப்பிட்டு சொல்ல போகிறதுக்கு என்ன அணி அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த பாடல் கொடுத்து முத்தமிழ் துய்ப்பதால் இது எந்த அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட கொஸ்டின் கண்டிப்பாக வரலாம். சரிங்களா? அப்போ இது இரட்டுற மொழிதல் அணி. ஸோ இந்த இரட்டுற மொழிதல் அணிக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கொஸ்டின் வைக்கலாம். ஸோ சிலையடை. அதாவது என்ன அப்படின்னா ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது. ஸோ நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த வைகை அப்படின்னா அது வைகை அப்படிங்கிறப்ப கையை வைக்கிறது. இன்னொன்று வந்து வைகை அப்படிங்கிறத ஆற குறிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பாடல்களில் ஒரு லைன் இருக்கும். ஆனால் அந்த பாடலில் வந்து 2 பொருள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன அணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இரட்டுற மொழிதல் அணி. ஸோ இந்த டெஃபினிஷன் கொடுத்து கொஷின்லையும் வைக்கலாம். இல்லை இந்த இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பெயர் என்ன? ஸ்லேடை கொஷின் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். சரிங்களா? சரி, இது தமிழை கடலோடு ஒப்பிட்டிருக்காருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அழகனார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். ஸோ அழகு அப்படின்னாலே சுந்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்தியில் சொல்லுவோம்ல சுந்தர்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் அழகு சண்முக சுந்தரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவரை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா சந்தக்கவிமணி. நம்மளுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக இப்படி கேட்கலாம். இப்போ மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநேய பாவனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த அடைமொழி சந்தக்கவிமணி யார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்முக சுந்தரம் சாசா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவர் இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற பாடலில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு பாடல் எடுத்து இந்த கவிஞருடைய பாடலானது வெளிப்பட்டிருக்கு. நன்றி.